நான் Jessy, a TOEFL certified English trainer. Welcome to Jessy's Tamil English. So, இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இது எல்லா டாபிக்குமே சிம்பிள் டாபிக் தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா இந்த பேரை கேட்டாதான் கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா முறையா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா டாபிக்குமே ஈஸி தான். இந்த கத்துக்கிறதுக்கான முறையை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா அப்படிங்கறது நிச்சயமா நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா present continuous tense. present continuous tense இது உங்களுக்கு இது என்னன்னெல்லாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். present continuous tenseன்னு இதோட பேரை கூட நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நாம யூஸ் பண்ண போறோங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்ல சாப்பாடு லைக் இட்லி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சரிங்களா? அப்போ நம்மள பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படின்னா ஆமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவல் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி நம்ம பேச மாட்டோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த டென்ஸ், இந்த 12 டென்சஸ் இதெல்லாம் பத்தி நீங்க மறந்துருங்க, சரிங்களா? தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மூணு விஷயம்தான், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். பட் இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு இன்டூ 4 ஆயிடுச்சு, டோட்டலா 12 ஆயிடுச்சு இங்கிலீஷ்ல. ஸோ சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த மாதிரி அதையே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப உள்ள போக தேவையில்ல. உங்களுக்கு நான் சொல்றேன், இதை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, அது எப்படிங்கறது நான் சொல்லிட்டேன் இல்லையா? பிரசன்ட்னா நான் இப்படி காட்டுவேன், பாஸ்ட்னா இப்படி காட்டுவேன், ஃபியூச்சர்னா இப்படி முன்னாடி கை காட்டுவேன், சரிங்களா? ஓகே, சோ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பிரசன்ட் பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஓகே, சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐனா என்ன யூஸ் பண்ணணும்? ஆமா, இஸ்ஸா, ஆரா. ஆமா, இஸ்ஸா, ஆரா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐனா என்ன வேர்ட் யூஸ் பண்ணும்? ஐ ஆம். இது நம்ம ஏற்கனவே இது பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஐனா ஆட்டோமேட்டிக்கா வாயில என்ன வரணும்னு சொன்னேன், இப்போனா ஐ ஆம் ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க இன்னைக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் இந்த ஐக்கு ஆம் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லி தர போறது கிடையாது, சரிங்களா? ஸோ எஸ், ஐ ஆம் இது ஆல்ரெடி தெரியும்னு நான் நம்புறேன். ஐ ஆம். வீக் என்ன? வீக்கு வி ஆர், நாங்க. ஸோ வி ஆர், யூ ஆர், சரிங்களா? யூ ஆர், ஹி இஸ், she is, it is, they are. ஓகே, இது தெரியும்னு நான் நம்புறேன். ஒரு வேலை தெரியாதுன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்தத ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. I am, we are, you are, he is, she is, it is, they are. சரிங்களா? இந்த இட்டு, ஹி இது பேசுறதும் நம்ம ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, சோ இப்ப நான் உங்களுக்கு ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் இது நம்மளுக்கு தெரியுங்கிறதோட நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் வருது, என்னன்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் ஆமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம ஜென்ரலா இது நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஜஸ்ட் போன் எடுத்த உடனே நம்ம என்ன கேட்போம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டிவி பாக்குறதுன்னா டிவி வாட்ச் பண்றது, வாட்ச். ஓகே, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ கேக்குற அந்த மினிட், அந்த செகண்ட், சரிங்களா? ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, சரியா? இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாட்சிங், சரிங்களா? வாட்சிங். சோ இது கிளாஸ்னால வாட்சிங் கிடையாது, லிசனிங், சரிங்களா?
கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம் சரிங்களா, வாட்ச் பண்ண மாட்டோம், லிசன் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, ஸோ நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா லிசனிங் சரிங்களா. ஸோ லிசனிங் டு மியூசிக். ஓகே, ஸோ கிளாஸை வந்து கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்குற அந்த செகண்ட் அந்த மினிட் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இப்படிதான் சொல்லணும். ஐ ஆம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டீச்சிங். ஐ ஆம் டீச்சிங். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் listening. I am teaching, you are listening. ஓகேயா, ஃபைன். யூக்கு ஆறுங்கிறது ஏற்கனவே தெரியும், இங்கே புதுசா கேட்காதீங்க சரியா. ஸோ ஐ ஆம் டீச்சிங். ஓகே, நம்மளுக்கு தெரியும் டீச், ஈட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது கூட என்ன வேர்ட் போட்டுடணும், இங், ஐஎன்ஜி, இங் சேர்த்துடணும். ஓகே, சோ நம்ம அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நடக்கிற அந்த நிமிஷத்திலே பிரசன்ட் தான், அதுல அந்த நிமிஷத்திலே நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த ஐ ஆம் கூட வேர்பு போட்டுட்டு இங், ஐஎன்ஜி கூட சேர்த்து சொல்லிடுறோம். ஓகே, சோ நான் எப்படி சொல்றேங்க வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா நான் இப்போ ஐ ஆம் டீச்சிங் நவ், ஐ ஆம் டீச்சிங் நவ் சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக அந்த நவ்ங்கிற வேர்டை போட்டு, நவ்னா இப்போ. ஓகே, ஐ ஆம் டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ ஆம் டீச்சிங் நவ் சரியா. நீங்க யூ ஆர் லிசனிங், யூ ஆர் லிசனிங். ஓகே, இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங். ஹி இஸ், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா பார்த்து சொல்லுங்க. he is, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சும்மா நின்றுட்டு இருக்கான். சோ நம்ம அதை எப்படி சொல்லலாம், இப்போ பாருங்க, பாக்குற இந்த டைம்ல இந்த சினாரியோல என்னெல்லாம் நடக்குது. he is standing. ஓகே, he is standing. அந்த பொண்ணும் ஸ்டாண்டிங். ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா சரி, ஓகே, இந்த கேட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, அப்படின்னா நாம இட் இஸ் சிட்டிங். ஓகேங்களா. ஐ ஆம், ஐக்கு ஆம்னு மாறுது, ஹீக்கு இஸ்ன்னு மாறுது, யூக்கு வீக்கு எல்லாம் ஆர்னு மாறுது. அது உங்களுக்கு தெரியுங்கிறது மறுபடியும் நான் சொல்றேன். அது வந்து ஏன்னா அது வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது சரிங்களா. ஓகே, ஸோ ஐ ஆம் டீச்சிங் ஆர் ஐ ஆம் ஈட்டிங். ஐ ஆம் ஈட்டிங்கிறது நான் வந்து ஆக்சுவலா என்ன சினாரியோல சொல்லணும்னா, என் கையில ஒரு பிளேட் இருக்கு, அந்த பிளேட்ல சாப்பாடு இருக்கு, இப்பதான் நான் என்னன்னு சொல்லணும், ஐ ஆம் ஈட்டிங். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, என்ன பண்ணிட்டு இருக்க, ஐ ஆம் ஈட்டிங் சரிங்களா. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் கொண்டு வச்சுட்டு வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஆம் ஈட்டிங்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஈட்டிங், இங் அப்படின்னா என்னன்னா அந்த விஷயம் அந்த நிமிஷத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம பேசுற அந்த நிமிஷத்துல அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்போ சரிங்களா. இந்த ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணோம்னா இப்போ அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நான் பேசுற இந்த டைம்ல, நீங்க வாட்ச் பண்ற இந்த டைம்ல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ எக்ஸாம்பிள், இப்ப ஃபேன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்னன்னு சொல்ல, ஃபேன் இஸ் ரொட்டேட்டிங். ஓகேங்களா. சோ ஜஸ்ட் வெளியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா the bus is going, my friend is coming, she is walking, she is dancing, I am playing, I am see இந்த மாதிரி. ஸோ நம்ம பேசுற அந்த நிமிஷம் எந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆம் இஸ் ஆர் போட்டுட்டு இங்குங்கிற வேர்டை சேர்த்து சொல்லிடணும் சரிங்களா. ஈட்னா ஈட்டிங், டீச்னா டீச்சிங், வாக்னா வாக்கிங், வாக்கிங் சரிங்களா. ஸோ ஐ ஆம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங், we are eating, he is standing, she is standing, it is sitting, they are standing. ஓகேங்களா, அவ்வளவுதான், சிம்பிள். இது நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ நான் சாப்பிடுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங் இல்லையா. நான் சாப்பிடல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ்ல பேசணும். சோ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படிங்கறது நான் கொஞ்சம் கம்ப்ளீட்டா அடுத்த 3 வீடியோஸ்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் எப்படி பேசுறது அப்படிங்கறது சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. இப்பவே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க அது பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இப்ப என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா ஐ ஆம் ஈட்டிங், we are eating, you are eating, he is eating, she is eating,
it is eating, they are eating. ஓகேங்களா? மறுபடியும் பாஸ் பண்ணி வைங்க வீடியோ அண்ட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு வேர்டு ஒரு 2 வேர்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அது காரணம் என்னன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு வேர்ட் வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது தான் நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வொகாபுலரி படிப்போம் இல்லையா, அப்ப நான் உங்களுக்கு வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பேசுறது அப்படிங்கறது அப்புறமா பார்க்கலாம். ஒரு வேர்டுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃப்ளோவா வந்துருச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் போகும்போது எந்த வேர்டா இருந்தாலும் நிச்சயமா உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணது என்ன வேர்ட், ஈட்டுங்கிற வேர்டை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இதுவே நீங்க லைக் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐ எம் டான்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரும் போதே எல்லா வேர்ட்ஸையும் வச்சு சொல்லி தரணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? எப்படி இந்த ஃபார்முலா அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லி தரதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் முழுக்க உங்களோட வேலை தான். சரிங்களா? அதனால இது மட்டும் கேட்டாச்சு அவ்வளவுதான் இங்கிலீஷ் படிச்சாச்சு கிடையாது. இது வந்துருமா நான் தான் கேட்டுட்டேன்ல அப்படின்னா கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணும். சோ ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். ஸோ இந்த மாதிரி யாரையாவது வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். சரிங்களா? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளால சீக்கிரமா சுலபமா இங்கிலீஷ்ல பேச முடியும். கண்டிப்பா நம்புங்க, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். என்ன பண்றோம், அதாவது நம்ம பேசுற அந்த நிமிஷம் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்ப யாரோ நம்ம கிட்ட என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், நான் பாடிட்டு இருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் விளையாண்டுட்டு இருக்கேன், இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஐ எம் சிட்டிங், ஐ எம் டான்சிங், ஐ எம் பிளேயிங், ஐ எம் வாக்கிங், ஐ எம் ஸ்லீப்பிங், அவ்வளவுதான். ஓகே? சோ ஐ எம் ஸ்லீப்பிங், we are sleeping, you are sleeping, he is sleeping, she is sleeping, it is sleeping, they are sleeping. ஓகேவா? சோ அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்மளால பேச முடியும். சோ நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ ஈட் இட்லின்னு சொன்னேன். சரிங்களா? இப்ப என்ன சொல்றேன், ஐ எம் ஈட்டிங் இட்லி. ஐ ஈட் இட்லி. இப்போ ஐ எம் ஈட்டிங் இட்லின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற ஒரு கேள்விதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி வீடியோல நான் என்ன சொன்னேன், ஐ ஈட் இட்லி, ஐ ஈட் இட்லி. ஓகே? இப்ப என்ன சொல்றேன், அதே பிரசன்ட் தான், இங்க வேற எதுவுமே மாறல. அதுவும் பிரசன்ட் தான், இதுவும் பிரசன்ட் தான். அதாவது அதுவும் இப்பதான், இதுவும் இப்பதான். அப்ப என்ன சொன்னேன், ஐ ஈட் இட்லி. இப்ப அப்படி மாறுது, I am eating idli. I eat idli, I am eating idli. ரெண்டுமே இப்பதான். சரியா? அப்ப ரெண்டுல எது யூஸ் பண்றது? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற கேள்விக்கு I eat idliன்னு சொல்றதா, I am eating idliன்னு சொல்றதா? obviously confusion வருது இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா I am eating idli சொல்லுங்க. என்ன சொல்லணும்? I am eating இட்லிங்கிறது சொல்லணும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ எம் ஈட்டிங் இட்லி. அப்ப ஐ ஈட் இட்லி தேவை இல்லையா அப்படின்னா அது நான் திருப்ப அதனாலதான் சொன்னேன். அது எங்க யூஸ் பண்ணணும்னா அந்த வீடியோல சொன்னேன். நீங்க பொதுவா ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஐ ஈட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஐ ஈட் இட்லி. சரிங்களா? அதே மாதிரி ரொட்டீனா ஒரு விஷயம் நடக்குது. சோ சிம்பிள், இன்னொரு சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ என்னை பார்த்து கேக்குறீங்க, ஒரு நீ பிரஷ் பண்ணுவியான்னு கேக்குறீங்க. ஓகே? அப்போ நான் என்ன பண்ணணும், பிரஷ் பண்ணுவேன் இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஐ பிரஷ். இப்ப பிரஷ் பண்ணிட்டு இருக்கனா? இல்ல. நீ பிரஷ் பண்ணுவியா? எஸ், ஐ பிரஷ். ஓகே? ஐ பிரஷ். நீ பிரஷ் பண்ணுவியா? எஸ், ஐ பிரஷ் மை டீத். எஸ், ஐ பிரஷ் மை டீத். அப்போ இன்னொரு கன்ஃபியூஷன், இப்போ என் கையில பிரஷ் இருக்கு, இந்த பிரஷ் வச்சு நான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பாக்குறீங்க, பார்த்துட்டு என்ன கேக்குறீங்கன்னா
நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லணும்? ஐ பிரஷ்னு சொல்லணுமா? அதுக்கும் அதான் அர்த்தம். ஐ பிரஷ்னு சொல்லணுமா? ஐ எம் பிரஷிங்னு சொல்லணுமா? சரிங்களா? சோ மறுபடியும் கேள்வி கரெக்டா சொல்றேன். என் கையில என்ன இருக்கு? பிரஷ் இருக்கு. நான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட கேக்குறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்க ஜெஸ்ஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லணும், என்ன சொல்லணும்? ஐ பிரஷ், ஐ ஆம் பிரஷிங். எது சொல்றது? சரிங்களா? சோ நீங்க ஐ ஆம் பிரஷிங்கே சொல்லுங்க. ஆனா ஐ பிரஷ்ங்கிறது தான், யாராவது கொஞ்சம் கிராமட்டிக்கலா கேக்குறீங்க அப்படின்னா ஐ பிரஷ்ங்கிறது தான் கரெக்ட். ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் ரொட்டீனா ரெகுலரா ஹேபிச்சுவலான ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன வேர்டு லைக் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது ஐ பிரஷ்ங்கிறது யூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ அந்த ஐ பிரஷ்ங்கிறது ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்றோம். நம்மள பொதுவா ஒரு கொஸ்டின் கேக்குறான், நீ பிரஷ் பண்ற பழக்கெல்லாம் உனக்கு இருக்கா? நீ பிரஷ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஐ பிரஷ். ஆமா, ஐ பிரஷ் மை டீத் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அண்ட் இன்னொரு கான்செப்ட்லயும் யூஸ் பண்ணலாம். பொதுவா நீ இப்ப கையில பிரஷ் இருக்கு, என்னை பார்த்து நீங்க கேக்குறீங்க, நீ பிரஷ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஐ பிரஷ். ரீசன் என்னன்னா நான் இது ரொட்டீனா செய்யற விஷயம். ஓகே? அண்ட் இப்போ என் கையில பிரஷ் இருக்கு, நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ ஆம் பிரஷிங்னு சொன்னா பெரிய தப்பு கிடையாது. ஓகே? சோ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீங்க பாக்குறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே? ஐ டீச் சொல்லணுமா? ஐ ஆம் டீச்சிங் சொல்லணுமா? ஓகே? பெரிய லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வரும்போது, பேசுற இங்கிலீஷ்னு வரும்போது பெருசா கிராமர் எல்லாம் யாருமே யூஸ் பண்றது இல்ல. அதனால உங்களுக்கு எது ஈஸியோ அதை சொல்லிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்க எது ஈஸின்னு சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸினா ஐ ஆம் டீச்சிங். ஓகே? சோ ஐ டீச் அப்படிங்கிறது என்ன இடத்துல வரும்னா, யாராவது என்ன பார்த்து கேக்குறாங்க, ஹே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பொதுவா என்ன பார்த்து கேக்குறாங்க ஒருத்தர், லைக் வெளியில ரோட்ல பார்த்துட்டு இப்பெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா, நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஐ டீச். ஓகே? இந்த ஐ ஆம் டீச்சிங் அப்படின்னா இப்போ இந்த செகண்ட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிமிஷத்தை பத்தி பேசும்போது ஐ ஆம் டீச்சிங். ஓகே? ஓகே, கிராமர் விஷயத்த சொல்லிட்டேன். இன்னும் பயப்படாதீங்க, வச்சோ அதுவா இதுவா அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு விஷயம் என்ன, அது நீங்க ஜென்ரலா என்ன ஒரு விஷயம். ஓகே? ஸோ நான் ஒரு டீச்சருங்கிற கான்செப்ட்ல இருந்து வெளியில சொல்றேன். என்னன்னா நீங்க சிம்பிள் லைக் இங்கிலீஷ்ல இவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் பேச வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் கிராமருக்குள்ள போகாம நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் ஈட்டிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் டான்சிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் ஸ்லீப்பிங். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே? இந்த பொதுவா கேக்குறேன், நீங்க ஸ்விம் பண்ணுவீங்களா? ஐ ஸ்விம். ஐ ஆம் ஸ்விம்மிங் சொல்லிடக்கூடாது. ரீசன் என்னன்னா, நீங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்தாதான் நீங்க என்னன்னு சொல்லணும், ஐ ஆம் ஸ்விம்மிங்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? ஐ டான்ஸ். ஐ டான்ஸ். ஓகே? இப்போ நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நான் கேக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஐ ஆம் டான்சிங். ஓகே? அந்த நிமிஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கும்போது ஐ ஆம் டான்சிங். பொதுவா ஜென்ரலா உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற கான்செப்ட்ல கேட்கும்போது ஐ டான்ஸ். ஓகே? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல, இன்னும் கொஞ்சம் இதுக்கு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா இன்னும் சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் எஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறுபடியும் ஒரு நல்ல கான்செப்டோட சீக்கிரமா நான் உங்களை மீட் பண்றேன். Till then it's bye from Jessy. Take care.